வணக்கம் நண்பர்களே. நித்யானந்தா இப்போது இந்தியாவில் இல்லாத ஒரு சாமியார். அவர் தேடப்படும் ஒரு குற்றவாளியாக கூட நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பல வழக்குகளில் அவர் ஆஜராகாமல் இருக்கிறார். நேரில் அவர் வந்திருக்க வேண்டும், அது இல்லை. அவர் இதில் என்ன ஒரு வினோதம் என்றால், இப்போது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், நித்யானந்தாவுடைய மடத்துக்கு சொந்தமான அல்லது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான சொத்துக்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிளைகள், அதன் கீழ் இருக்கும் சொத்துக்கள், வெளிநாட்டில் இருக்கும் சொத்துக்களை நிர்வகிக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் என்று தோராயமாக 30,000 கோடி சொத்து. பார்த்துக்கிடுங்க, 1-2 இல்லை, 30,000 கோடி சொத்துக்களை நித்யானந்தா தன்வசம் வைத்திருக்கிறார். இப்போது எங்கே இருக்கிறார்? நடுக்கடலில். நமக்கு கிடைத்த தகவல் படி அது குறித்து விரிவான வீடியோ கூட போட்டிருக்கேன். அவர் ஏன் நடுக்கடலுக்கு சென்றார்? இப்போ இந்த 40,000 கோடி சொத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் நடுக்கடலில் இருக்கார். இப்போ இந்த நடுக்கடலில் இருக்கிற நித்யானந்தாவை அங்கே இருக்கிற அந்த சீசிக் நோய் தாக்குறதுனால இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்த 30,000 கோடி ரூபா சொத்தையும் ஒரு 3 பேர் நிர்ணயிக்கிறாங்க. யார் இது? அதை பற்றி வீடியோ விரிவாக வெளியிட்டிருக்கேன். யார் இந்த நிக்கோலஸ் சொல்லி அந்த ஃபாரினர் ஒருத்தர் போட்டு விரிவான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ தமிழக அரசியல்வாதி ஒருவர் இதையெல்லாம் நான் தீர்த்து தரேன்னு சொல்லிட்டு அவருடைய விஷயத்தில் தலையிடுறதா ஒரு தகவல். இதனால தான் இவர் எங்கே இருக்கான்னு தெரியாமல் ஈக்குவடர் நாட்டிலேருந்தே தப்பிச்சு ஓடுறாரு. என்ன நடக்கிறது நித்யானந்தா வழக்கில் அல்லது நித்யானந்தா விஷயத்தில்? விரிவான வீடியோ ரிலேட்டட் வீடியோலையும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். தொடர்ந்து பார்ப்போம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி.